பௌதீக அம்சங்கள்னு சொல்லும் போது தரை தோற்றத்தை எங்களுக்கு இனம் காண தெரியணும், வடிகால் அம்சங்களை இனம் காண தெரியணும், கரையோர அம்சங்கள் இயற்கை தாவரங்கள். அதுல தரை தோற்றமும் வடிகால் அம்சமும் உங்களுக்கு தெரியுமாக கண்டுபிடிக்க இயலுமா இருந்துச்சுன்னா தேசப்படத்துல மேக்சிமம் என்ன செய்யலாம்னா சில கேள்விகளுக்கு விட எழுதக்கூடியதாக இருக்கும். கரையோர அம்சங்கள் உங்களுக்கு வாரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இயற்கை தாவரங்கள் நீங்க பச்சை கலர்ல இருக்கக்கூடியது நீங்க கண்டுபிடிக்க, தாவரம் எது, இயற்கை காடுகள் எது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க தெரியக்கூடியதா இருக்கும். ரைட். அதுல முதலாவது தரை தோற்றம் அப்படிங்கும் போது தரை தோற்றம் சம உயர கோடுகள்ல என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா காட்டப்படும். தரை தோற்றம் எதுல காட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா சம உயர கோடுகள்ல காட்டப்படும். அப்ப பூமியின் மேற்பரப்புல என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான அமைப்புலதான் தரை தோற்றங்கள் இருக்கும். அதை தேசப்படத்துக்கு நாங்க இருபரிமாணத்துக்கு வரையும் போது என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சம உயர கோடுகள்ல நாங்க என்ன செய்வோம்னா வரைவோம். ப்ரௌன் கலர், நான் ரெட் கலர்ல வரைகிறேன், ப்ரௌன் கலர்ல என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா சம உயர கோடுகளால காட்டப்படும். சம உயர கோடுகளை வச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தரை தோற்றங்களை நாங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப சம உயர கோடுகள்ல நாங்க முதலாவது பார்க்கிறோம் சாய்வுகள் பார்த்தோம்னா சம உயர கோடுகள் கொஞ்சம் தூர இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா சம உயர கோடுகள் ரைட் தூர இருக்கும். இதுல ரெண்டு விதமான சம உயர கோடுகள் இருக்கு. ஒன்று பிரதான சம உயர கோடு, ரெண்டாவது இடை சம உயர கோடு. ரைட். பிரதான சம உயர கோடு அப்படிங்கிறதுக்கான இடைவெளி 100 மீட்டர் இடைவெளியில 100 மீட்டர் இடைவெளியில வரையப்பட்டிருந்தா அதை நாங்க பிரதான சம உயர கோடு அப்படின்னு சொல்லியும், 20 மீட்டர் இடைவெளியில வரையப்பட்டிருந்தா அதை இடை சம உயர கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரதான சம உயர கோடு, இடை சம உயர கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த பிரதான சம உயர கோடு டார்க் பிரவுன்ல காட்டப்பட்டிருக்கும், இடை சம உயர கோடு அதே பிரவுன்ல கொஞ்சம் லைட்டா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா காட்டியிருப்பாங்க. அப்ப இந்த சம உயர கோடுகளை வச்சுக்கிட்டு ஒரு பிரதேசத்தை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, அந்த பிரதேசம் வந்து எப்படி மலைப்பாங்கா இருக்கா அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும் கண்டுபிடிக்க தெரியும். அதுல சம உயர கோடுகள் தூர இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இப்படி இருந்துச்சுன்னா இதை நாங்க மென்சாய்வு பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? மென்சாய், அதாவது ஓரளவு சாய்வான பிரதேசம், பெரிய அளவு பள்ளத்தாக்கும் கிடையாது, பெரிய சமதரையான பிரதேசம் கிடையாது, ஓரளவு மென்மையான ஒரு சாய்வை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது முதலாவது. ரெண்டாவது நாங்க பாக்குறோம் சம உயர கோடுகள் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க குத்து சாய்வுன்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க? குத்து சாய்வு. சம உயர கோடுகள் மிக நெருக்கமா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மலைப்பாங்கான பகுதி, சரிவான பகுதி, பள்ளத்தாக்கா இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கெஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டாவது முக்கியமான சம உயர கோடுகள் தூர இருந்தா அதை நாங்க மென்சாய்வு அப்படின்னு, கிட்ட இருந்தா நாங்க என்ன செய்வோம் அதை குத்துச்சாய்வு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே இன்னும் சில சம உயர கோடுகள், இங்க ஒரு சம உயர கோடு, இங்க ஒரு சம உயர கோடு இருக்குன்னா இந்த இடைப்பட்ட பகுதியை நாங்க சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நாங்க சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.